ஹலோ கைஸ், உங்களுக்கு ஹீமோகுளோபின் கவுண்ட் கம்மியாக இருக்கா? இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி இப்போ பாருங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்கீரை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ இந்த ரெசிபி செஞ்சு வச்சுக்கோங்க. முருங்கைக்கீரை யாருக்கு பிடிக்காதோ அவங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா இது அவங்களுக்கே கன்ஃபார்மாக பிடிச்சிரும். இந்த பொடியை நம்ம இட்லி, தோசை, ரைஸுக்கெலாம் தொட்டு சாப்பிட்லாம். சரி வாங்க ரெசிபி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 300 கிராம் ஆஃப் முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. இந்த 300 கிராம் முருங்கைக்கீரை ஒரு 2 hours வெயிலில் நல்லா காய வச்சுட்டு எடுத்துருக்கேன். அப்பார்ட்மெண்ட்லலாம் இருந்தீங்கன்னா 2 days வீட்டிலே காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 300 கிராம் முருங்கைக்கீரைக்கு 150 உளுந்த பருப்பும் 150 கடலை பருப்பும் எடுத்துக்கோங்க. அதாவது 2:1 ரேஷியோ அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 10லேருந்து 15 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சது எல்லாத்தையும் ஒரு பேன் இல்லைன்னா கடாயில் போட்டு நல்லா வறுக்கணும். ஃபஸ்ட்டு உளுந்து இது மாதிரி போட்டு நல்லா வரங்க. லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ் வந்தோடனையும் அதை இறக்கி வச்சுருங்க. திருப்பி கடலை பருப்பு அது மாதிரி ஒன்று ஒன்றா லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு வறுத்துருங்க. ஸ்டவ்வை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது மாதிரி வரங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தையும் இதே மாதிரி வரங்க. கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நீங்கள் தூள் பெருங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவை இதே மாதிரி வறுத்துருங்க. வறுத்துட்டு அதோட காம்பை கிள்ளி போட்டுருங்க. இதே மாதிரி புளி, உப்பு, நான் கல்லுப்பு போட்டிருக்கேன். அப்புறம் கீரை, முருங்கைக்கீரை கூட இதே மாதிரி லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஜார் எடுத்துக்கோங்க. அதில் பருப்பு, மிளகாய், புளி, பெருங்காயத்தை தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை, உப்பு, கல் உப்பு தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த முருங்கைக்கீரை போட சொல்ல லைட்டாக அந்த பருப்பு போட்டு அரைங்க. அப்போ தான் ஒழுங்காக அரையும். அது நீங்கள் லைட்டாக பருப்பு போட்டு அரைக்கலைன்னா முருங்கைக்கீரை அப்படியே ஸ்டக் ஆகிட்டு இருக்கும். அரைச்சி வச்ச முருங்கைக்கீரையும் அந்த பருப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா முருங்கைக்கீரை பொடி ரெடி. சரி கைஸ், நீங்கள் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள். பாய்.